யாருங்க சொல்லுங்கம்மா. பரவாயில்ல. ஏ சொட்ட அம்மா அப்படி இருந்தாலும் அட்வான்ஸ் வாங்கிட்டு போனியே எங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு அழகான ஒரு பையனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி. அழகான பையன் அப்படி கூட்டிட்டு வந்தியா இல்லையா? அட்வான்ஸா திருப்பி கொடுத்துறப்பா. இல்லையா உன்ன வேலை இல்ல உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு உனக்கு தகுந்த மாதிரி தகுதியான ஆள் வேணும்ல. ஆமா அப்படின்னு உடனே வண்டி எடுத்தாய். சரி ஏற எறும்புனால எறும்பேலியா அப்புறம் அது மேலதான் ஏறினவன் தயலி எறும்பு செத்து போயிடாது. ஒரு ரூபா சரி எங்க கேரளா போய் அங்க போய் பிடிச்சமா ரெண்டு என்னத்த மாடா மாடா இல்லம்மா 2 பேர்த்த பார்த்தேன். சரி சரி அங்க 2 பேருக்கு 2000 கொடுத்தாய். 5000 வாங்கணும்ல 2000 அங்க கொடுத்து. சரி உடனே அருமையான ஆளை ஒரு ஆளை பிடிச்சி வந்துக்கிறேன். அப்படியா? பாரு மெயின் கேட்ல நிக்கிற. அப்படி சரி பேசு ஆகட்டும். நீ பீஸ் நீ போய் அங்க போய் உட்காரு போக்கம் அண்ணா சாமி ராஜாவே என் வக்கீலே. அம்மா அப்படி இருந்தாலும் நான் இன்றைக்கு பேசக்கூடிய வயசும் அல்ல எனது. அதனால இன்னைக்கு என் வாயை கட்டி போட்டுட்டாரு நம்ம செட்டு வாத்தியாரு. அது சரி இல்லையல்லம்மா. அதனால எல்லா பெண்கள் இடத்திலும் பேசுவது போல என்னிடம் பேசாத. உன்னுகிட்ட நான் பேச மாட்டாயா? நான் பார்க்கத்தான் பசுக்குன்னு இருப்பேன். ஆனா கோவம் வந்துருச்சுன்னா குடிச்சுக்கிட்டீங்கன்னா கோவம் வந்துருச்சுன்னா அதான் ஏன்னா இப்படி தலையில் நடந்து தடுமாறி பிறந்தாய உனக்கு ஒரு கரண்டி எண்ணெய் கொடுக்க மாட்டாதா? என்ன கொடுத்தாங்க தலைக்கு வச்சுக்கிட்டு வச்சிருக்கிற பந்தலுக்குள்ள என்னத்த என்ன பாத்தீங்களாப்பா? நீங்களே பாருங்க, கருவாடு வித்தாலும் தொழுவாடு போவாதாமா? கூல குடிக்கு எடுக்குமா, கொல்ல கம்பு காட்டுக்கு எடுக்குமாங்கிறது நீ எத்தனை பேருக்கு குடிக்கு எடுத்துட்டு வந்தியோ தெரியல. பாச்சாரப்பையா அந்த பிள்ளை யாரு இருக்கிற நம்ம வேற பிள்ளை நினைச்சுக்கிட்டு எந்திரிச்சு தொந்தரவு கொடுக்காத. இதான் என் பையன் கூட பிறந்திருக்கிறாயா? கண்ணாப்புல பேசுறது காணாம. அவன் பேரு செலுவராஜி. இவனால ஒரு ஊர்ல சக்கைய உதச்சு விட்டாங்க. ஐயோ அப்புறம் ஆமா ஒரு சினிமா பார்க்க போறதுக்குல, ஒரு ஆர்கெஸ்ட்ரா பார்க்க போறதுக்குல, ஒரு ரிகார்ட் டான்ஸ் பார்க்க போறதுக்குல. சரி நானு உன்னை தூங்க வச்சு நீ எந்திரிச்சுன்னு வச்சுக்கோ. எனக்கு முன்னாடி எந்திரிச்சுக்கிட்டு இருக்கிறாயா? கடவுளே ஏன்டா அப்படி பண்ற? உன்னால ஒரு ஊர்ல உதவாக்கி விட்டேன் படுறா அப்படின்னு. இல்லப்பா நான் படுத்துக்கிட்டே பாக்குறேன். அப்புறம் ஒரு கேரளாக்கார பிள்ளை இன்னும் மாதிரி சூப்பர் பிகர் ஜட்டியோட ஒரு பாட்டு பாடிட்டு வந்துச்சு. என்ன பாட்டு? ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ரோஜா அது நினைச்சு தவாடர் இந்த ராஜா. ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ரோஜா அது நினைச்சு தவாடர் இந்த ராஜா. பந்தமில்லையே நம்மள சேர்த்து வச்சு யாரு பண்ண பாடிட்டு வச்ச எந்திரிச்சுட்டானே. வேண்டாம்யா அங்க போவாதடா, உன்னால அடி வாங்கி இருக்கிற ஒரு ஊர்ல அப்படின்னு அழிச்சு பிடிச்சு உட்காடுறேன். என்ன பேட்டி கீழாயிராயா? ஐயோ அம்மா இவனுத்தான் நாம அந்த பிள்ளைகிட்ட உதவாக்கி போடுவோம். சரி அப்படின்னு வாடாப்பியான்னு கூட்டிட்டு போய் தேய்ச்சிக்கு மாட்டாலும் உட்காந்து கையில புட்டிக்கு 4 குத்து குத்தல தண்ணி கடன்னு விட்டுட்டாயா? கடல் பாவம் பாவம் அப்படி அடிச்சுட்டியா? போடாபியா பிள்ளை இருக்கிறேன். அப்பப்பா நீ அடிச்சு அடியில எனக்கு சத்து இல்ல, மாத்திரை வாங்கிட்டு வைப்பாங்கம்மா. காய்ச்சல் மாத்திரன்னா காய்ச்சல் மாத்திரை என்ன? சரி தலைக்காயாட்டம் ஏடா தலைவலி மாத்திரை என்ன? என்னடா தான் மாத்திரை வேணும் சொல்றேன். அதனால இந்த 90 ரூபாய் இருக்குது. ஆமா இந்த வயகர மாத்திரை வாங்கிட்டு வைப்பாங்க. போட்டு கொடுத்துட்டாயா பால்ல. ஐயோ தூங்க சொல்லி விடல, படுக்க சொல்லி விடல. விடிய விட்டு நானும் கையில போட்டு தேய்க்கிற ரத்தம் கூட வந்துருச்சாயா? ஏண்டா அப்படிப்பட்டவன் எது கூட கூடி சுத்தர அலையிற? அவன் வீட்டுல நிக்க மாட்டேங்கிறாயா? கட்டி வீட்டுல கட்டி போட்டு வந்துடு மேலு கட்டி போட்டான்னு புடிக்கிட்டு வரான். இவனாலதான் இழைச்சு போனதே. அட மானம் கெட்டவனே ஈனம் கெட்டவனே மத்தியந்திர மாமேட்டு போன மூஞ்சி பாரு, வாய் பாரு, பல்ல பாரு, பேச்ச பாரு, லொல்ல பாரு, திமிரு பாரு, எகத்தால் பாரு. எரிஞ்சு போன என் கட்டி நீ கண்டிப்பா காமலப்படுத்த கடந்தலி பண்ண வேண்டாம் வாங்கித்தான வலிச்சு நாய ஏன்னா எதுக்குல அது ஏப்பரா தெல்ல பேர் தெருப்போரிக்கு உன்னை எரிச்சடத்துல எள்ளு மாய்க்குமா இல்ல போச்சா புல்லு மாய்க்குமா? மாமியால போட்டு முடி சொல்லாத. என்னால தவறு இல்ல, மாமியால தான் தவறு.
அப்புறம் சரி, ஆமா. அதனால மாடு மாடு ஒன்னா சேர்ந்தா மலை ஏறலாம். ஆமா. மனசு ஒற்றுமையா இருந்தா சண்டை சிறலாம், நிம்மதியா வாழலாம். வாழலாமாயா? ஆமாயா. அதனால அது மாதிரி உன் மனுஷன் கொஞ்சம் இடம் கூட எனக்கு. என்கிட்ட மட்டும் வாயே பேசக்கூடாது சொல்லு பிள்ளைக்காரப்பா. பிள்ளைக்காரப்பா உனக்கு காது எப்படிதான் கேக்குது? புழுக்காரப்பான்ற மாதிரி இருந்துச்சாயா? கடவுளே, அவங்கட தான் இங்கதான் மத்த வீட்டு இல்லையான்னு பாக்குறது பாரு கவிச்சு வாங்க எப்படின்ட்டு. போன வாரம் அப்படி பாவாடை தைக்க சொல்லி துணி கொடுத்தா ஜட்டி வச்சு தொலைஞ்சிட்டான் கேரகம் பிடிச்சவன். பாக்குறது பாரு கவிச்சு வாங்க எப்படின்னு. ஆமாயா, இவன் நம்பி துணி கொடுத்தோம்னா அப்படிதான் இந்த டெய்லர் தாத்தா இப்படிதான் பண்ணுவாரு. அப்படியாக இருந்தாலும் இருவரும் சண்டை வேணாம், சத்துரு வேணாம். சரி, நம்ம இருவரும் சமாதானமா போயிடலாம். ஓத்துக்கிட்டா எந்த சண்டையும் வராது. இந்த உலகத்தில் கூடிய தேவலோகத்தில் கூடினால் தேவர் சபை, இந்த புண்ணிய பூலோகத்தில் கூடியபடியால் நம்மளுக்கு ஒரு புண்ணிய ராஜ சபை. இந்த ராஜ சபை முன்பதாக இன்று என்ன நாடகம் அரங்கேற்று செய்திருக்கிறாங்க. ஊரு பொதுமக்கள் ஒற்றுமையா கூடி பல லட்சக்கணக்கில் செலவு செய்து அம்மன் திருவிழா பண்டிகை முன்னிட்டு சைந்தவன் கர்வபங்கம். பரவாயில்லையே, நீயே தின்னுட்ட. என்னத்த என்ன ஆம்பளைட் அதுக்கே அலையாத அண்ணா. சரியா? அப்படி இருந்தாலும் சைந்தவன் ரூபங்கம் என்னும் நாடகத்தை அரங்கேற்று செய்திருக்கிறாங்க. நம்மளுக்கு போதும் என்று சொல்லக்கூடியது அன்னதானம். சிறந்தது அன்னதானம் தான். போதாது என்று சொல்லக்கூடிய சொன்னதானம் கொடுத்து இன்று இந்த அகிலாண்ட கூடி பிரம்மாண்ட நாயகி அம்மன் முன்பதாக இந்த நாடகம் அரங்கேற்று செய்திருக்கிறாங்க. நம்மளுடைய நாடக கலையை ரசிக்க வந்த அனைத்து பெரியோர் சிறியோர் அனைவருக்கும் நம்மளுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமான நிகழ்ந்த வணக்கம். அப்படி இருந்தாலும் சபை முன்பதாக நான் வந்திருக்கும் வேலையில என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? எனக்கு 3 பேரடி அம்மா. என்னென்ன பேரா? 3 பேர் எதனால வச்சு ஏன் வச்சுன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னால என் அப்பா 6, எங்க அம்மா 6. 6 12. பாத்தீங்களா மத்தாலக்கார தம்பி? அப்பா 6 12 பேத்துக்கா? அது இல்ல வா. பாஞ்சலத்தா ஒளி பெண்ணே பாஞ்சால மன்னனோ என் தந்தையார் பாஞ்சாலராஜன். ஆமா, என் தாயோ கோகிலா தேவி. கோகிலா தேவி இருவருக்கும் நீண்ட காலமாக பிள்ளை இல்லாமல் இருந்து பாஞ்சால தேசத்தில் யாகம் செய்த அந்த யாகத்தில் பிறந்தவள் நான். என்னுடைய பெயர் யாக ஜானகி. யாக ஜானான்னு ஒரு பெயர். ஆமா அம்மா, துரோபத மன்னனுடைய அம்ச யாகத்தால பிறந்தால் துரோபதால் என்று ஒரு பெயர். 2 பேரு. ஆமா, என்னன்னு பேரு சொல்லிருக்கிறேன்? துரோபதா யாகஜனா. யாகஜனா. ஆமாடி அம்மா. சரி, அப்படி இருந்தாலும் 3ஆவது பேரு என்ன தெரியுமா? நம்ம பேரு அம்மா கைப்பிடித்தவர் ஒருத்தர் தான். ஆனா மாலையிட்டது மொத்தமாக 5 பேருடி அம்மா. ஒரு மாலையிட 5 தேவையை சொல்லி எப்படிம்மா? ஏன் எதனால? எல்லாம் சொன்ன வெகு நேரம் ஆகிவிடுமே. சொல்லாயா? சொல்லாத. பாஞ்சால ராஜன் யான் என படைக்க வைத்தார். பாஞ்சால மன்னனுடைய யாகத்தில் ஏன் பிறந்தேன்? ஏன் பிறந்த? எதற்காக பிறந்தாய்? அம்மம்மா, துரோணரும் பாஞ்சால மன்னனும் இணை பிரியாத நண்பர்கள். ஆமா, அதாவது அத்தனை மகாமுனிவர் இடத்துல வில்வத்தை கத்துக்கிறாங்க. எங்க அப்பா பாஞ்சால மன்னனும் துரோணரும் ஒரு வித்தையில கூட
எங்க அப்பாவால வெற்றி பெற முடியல. அதனால என்ன செய்தார் துரோணரே, நம்மளுடைய குரு கத்து கொடுக்கக்கூடிய வித்தை ஒன்று கூட எனக்கு புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. எல்லாம் கத்துட்டு வந்து கத்து கொடு. என் நாட்டுல பாதி, நகரத்துல பாதி, சொத்துல பாதி, சுகத்துல பாதி தரேன். எனக்கு நண்பனுக்காக இந்த ஒரு உதவி கூட செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்கிறாரு எங்க அப்பா. அது போல எல்லா வில்வித்தைகளையும் கத்துக்கிட்டு வந்து துரோணர் வந்து எங்க அப்பாவுக்கு சொல்லி தராரு. அது போல துரோணர் மாதிரி இவரும் வெற்றி பெற்று வருகிறார். அப்ப ஒரு நாள் தினத்துல துரோணருடைய மனைவி மாசமா இருக்கிறாங்க. அவர் எனக்கு நாடு நகரம் சொத்து சுகமெல்லாம் வேண்டாம், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு பசுமாடு மட்டும் கொடு. அந்த பசுமாடை வச்சு எனக்கு பிறகு போற பிள்ளைக்கு நான் ஒரு பால் கறந்து ஊத்தியாவது அந்த பிள்ளையை வளர்த்திக்குவேன். கத்து கொடுத்த வித்தைக்காக. ஆமா. அப்ப நான் எப்படா அப்படின்னு சொன்னேன், என்னைக்கு சொன்னேன் அப்படின்றாரு எங்க அப்பா. துரோணரை அடித்து உதைத்து அவமானப்படுத்தி நாட்டை விட்டு வெளியேற்றுகிறார் என் தந்தையார் பாஞ்சாலராஜன். உண்மைதான். அப்ப சபதம் வைக்கிறார் துரோணர். எப்படி? இதோ பாரு பாஞ்சாலம் அண்ணா, ஒரு குரு என்னதான் நண்பர்களா நாம இருந்தாலும் தொழில் கற்றுக் கொடுத்துற ஒரு குரு தெய்வத்துக்கு சமமான என்னையே இப்படி அவமானப்படுத்தி இந்த நாட்டை விட்டு விரட்டிட்டேன். அதே போல நான் உனக்கு தகுதியான ஆளை தேர்ந்தெடுத்து நான் அந்த வில்வத்தை கத்து கொடுத்து அவனால இந்த வீதி ஒளியா உன்னை தேர்க்குடி கம்பத்தில் கட்டி அழைத்து வருகிறேன் பாருடா என்று சபதம் வைக்கிறாரு. ஆமா, பாத்துக்கலாம் போன்னு சொல்லிறாரு எங்க அப்பா பாஞ்சால மன்னன். அம்மா அது போல தேர்ந்தெடுக்கிறார் யார்? துரோணர். யார் இதுக்கு சரியா வருவாங்க அப்படின்னு சொல்லி பாண்டவர்கள் 5 அந்த 5 பிறந்த நட்டு பிறந்த நாயகனாகி ஆனால் அழகுமன் அர்ஜுன மன்னரை தேர்ந்தெடுக்கிறார். அவரு வைக்கக்கூடிய எல்லா விழுத்துகளையும் கற்று அவரும் அவருடைய மனசுக்கு பிடித்த சிஷியனாக மாறி விடுகிறார். அவரிடத்துல குருவே உங்களுடைய ஆசையால நான் எல்லா வில்வத்தையும் கத்துக்கிட்டேன். உண்மைதான். உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு கைமாறு செய்யணும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீண்ட நாள் தீராத பகை ஒன்று இருக்கிறது. அதனால இந்த பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால மன்னனை வீதி வழியாக தேர்கொடி கம்பம் கட்டி அழைத்து வர வேண்டும் அப்படிங்கிறாரு துரோணர். அப்ப அதே போல அர்ஜுன மன்னர் என்ன செய்யறாரு, எங்க அப்பாவை தேர்கொடி கம்பமா கட்டி இழுத்துக்கு வந்து அவமானப்படுத்திட்டாரு. அப்ப சொல்றாரு எங்க அப்பா சபதம் வைக்கிறாரு, அட பாவி சண்டாள சதிகாரா, நாம பழகின பாசுக்கு ஒரு இது இல்லாம பண்ணிட்டியே, நட்பு இல்லாம பண்ணிட்டியே. எந்த சீடனால நீ எனக்கு அவமானப்படுத்தினியோ அதே சீடனுக்காக என் நாட்டுல ஒரு பிள்ளை பிறக்க வைக்கிறேன். பெண்ணொன்று பிறக்கட்டும், இந்த மதிக்குளம் அழியட்டும் போ அப்படின்னு சொல்லி சபதம் வைத்து விட்டு என்ன படைக்க வைக்கிறாரு. சரி, பாஞ்சால தேசத்துல யாகம் செய்து அந்த பாஞ்சால மன்னனுடைய அம்சியால் ஏகத்தால் பிறந்தவள் இந்த பாஞ்சாலி. யோகச்சேனா. ஆமா ஆமா. பிறந்து சின்னம் சிறு வயதில் சொல்லி சொல்லி வளர்க்கிறாரு எங்க அப்பா. எப்படி? ஆமாமா, பாண்டவர் குலத்திலே பிறந்த ஆனால் அழகுமன்ன அர்ஜுனராமா உன் கணவரு, நீ அவருக்காக பிறந்தவ அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கிறாரு எங்க அப்பா. சரி அம்மா. அது போல ஒரு நாள் தினத்தில துரியோதனர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பங்கினால் பகை உண்டாகி பாண்டவர்கள் இதோ பகடியில் தோற்று பாண்டவர்கள் மருந்தி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு லிகிதம் அனுப்புறாங்க கௌரவர்கள். அப்ப நான் எங்க அப்பா கிட்ட கேக்குறேன், அப்பா அர்ஜுன மன்னருக்காக பிறந்தவன்னு சொல்றீங்களே, என்னை மேல என்னை யாரு கட்டிக்குவாங்க, என் பாய் எனக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்னு கேட்கும் பொழுது, அம்மம்மா மனங்கலங்க வேண்டாம், நம்மளுடைய நாட்டில் சுய உருவம் எழுப்பலாம். பாண்டல் மடிந்து போயிருந்தா இல்ல உசுரோடு இருந்தா நம்மளுக்கு தெரியாம போயிருமா அப்படின்னு சொல்லி பாஞ்சால தேசத்துல சுயவரம் மூட்டுறாரு எங்க அப்பா. சுய வர நாட்டுகிறார் பாஞ்சாலராஜன். உண்மைதான். எப்படி? அம்மா, ஆண்டி முதல் தோட்டி முதல் தொண்டைமான் வரை யாராக இருந்தாலும் இந்த வளையாத வில்விளைத்து நானே பூட்டி மேலே சொல்லக்கூடிய மச்சக்குரிய யாரு அறுக்கிறாங்களோ
அவங்களுக்கு இந்த பாஞ்சாலியை நான் வெற்றி பெண்ணாக தருகிறேன் என்று சொல்லி சரி சுயவரம் இந்த 56 நாட்டு தேசத்துக்கும் அனுப்புறாரு எங்க அப்பா. நிறுவத்து அனுப்புகிறார். உண்மைதான். அது போல ஒரு நாள் தினத்து அனைவரும் ஒன்று கூடி முதலாக யாரு வராங்க, இந்த வளையாத வில்லன் ஆமலே வளைக்கணும், இந்த வஞ்சியால மாலையிடணும்னு சொல்லி அப்ப டெல்லி என்னும் அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோத மன்னன் வருகிறார். அவனே முதல் வெள்ள வளைக்க வருகிறார். ஆமா, அவரால முடியவில்லை. கால் தடி கீழே தொப்பிண்டு விழுந்து விட்டார். அப்ப நான் கொப்பரிக்கும் மேடையில் இருந்து கை தட்டி கெக்கென்று சிரித்தேன். சிரிச்சு விட்டாய். ஆமா, அந்த சண்டாள அதிகாரன சிரிச்சனாலேயா என்னமோ தெரியல, என்ன வஞ்சக வச்சானோ தெரியல, அன்றி வைத்தான் மனதில் வஞ்சகம். சிரித்த இவையிலையை சீமையில வைக்க கூடாது, நகைத்தவளை நாட்டில வைக்க கூடாது, வைத்தான் வஞ்சகம். அப்படி எல்லாம் இருந்தாலும் யாரும் மன்னாதி மன்னர் வில்வெளிக்கு வந்து யாராலே முடியல. கடைசியில் 7 கூணூல் படைத்த ஒரு வயதான கிழவர் வருகிறார். பிராமணர். ஆமா, 7 வயசான கூணூல் படுத்த பிராமணர் ஒருவர், ஐயா இந்த வளையாத வில்லை நான் வளைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வராரு. அங்க இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. நாங்களே முடியல, இந்த கிழவனால முடியுமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அது போல அவரு என்ன செஞ்சாரு தெரியுமா, அந்த வளையாத வில்ல வளைச்சுட்டாருடி அம்மா. யாரம்மா வளைச்சா? ஆமா, அந்த வில்லு வளைச்சவர் யாருன்னு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். எங்க அப்பா அவர் கையில புடிச்சு தரும்போது, அப்பா இந்த ஏழை பிராமணருக்கு நான் மனைவியாக போய் வாழணுமா? ஏன்பா எனக்கு இப்படி ஒரு சோதனை அழுதேன். அப்பா அவருதான் அங்கதான் பார்த்தேன். எப்படி சுய உருவத்தைடி அம்மா. அவரு சுயருவத்தை அப்பதான் காட்டினாரா? ஆமா, பார்த்தது. அதுவும் என்னோட நாட்டில் காட்டல, என்னை வெற்றி பெண்ணாக பெற்று கானக வழியாக செல்லும் போது துரியாதனன் எதிராக சண்டைக்கு வந்தான். அவ்விடத்தில் அவருடைய சுயரும் எடுத்து சண்டை செய்து என்னை வெற்றி பெண்ணா அழைத்து சென்றான். ஆமா, அங்க போன உடனே என் அத்தியாகிய குந்தாதேவி அரண்மனையில் இருக்கிறாங்க. ஆமாமா, நான் போட்டியில வெற்றி பெற்று ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னது எங்க அத்தி. கனி ஒரு காய் கசிறதா கொண்டு வந்திருப்பானா அப்படின்னு தெரிஞ்சு, கண்ணே போட்டியில வெற்றி பெற்று ஒரு கனி கொண்டு வந்திருக்கிற, ஆமா, அதனால ஐவரும் பகிர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல. உண்மைதான் அம்மா, நான் கொண்டது கனி அல்ல, போட்டியில் வெற்றி பெற்று ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஐயோ, நானும் சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சத்துல வாக்குப்பட்டவ. நான் சொன்னதுதான். சத்தியம் தவறுனா நம்மளுடைய சத்தியம் தவறாத இந்த சந்திரகுல வம்சத்துக்கு இழிவாயிரும். கனியா இருந்தால் ஐவரும் சாப்பிடுங்க, கன்னி பெண்ணா இருந்தா ஐவரும் மணந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன பிரகாரம், என் அத்தியா குந்தாதேவி சொன்ன பிரகாரம் நான் கைப்பற்றது ஒருத்தர், ஐவருக்கும் அறியாத தேவினியாக அருங்கிலி பாஞ்சாலியாக நான் வாழ்ந்து வருகிறேன். ஒரு மாலையிட்டு ஐவருக்கு அழியாத பத்தனி ராபதனி